ஹை புரோட்டீன் ரிச் பருப்பு உருண்டை குழம்பு செஞ்சு சாப்பிடுவோமா? இதுக்கு முதல்ல கடலை பருப்பை நைட்டு ஃபுல்லாக ஊற வைங்க. அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து 3 வத்தல் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கொர கொரன்னு அரைச்சி எடுங்க. பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூடவே பொடியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி இட்லி தட்டில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுங்க. சின்ன மிக்ஸி ஜாரில் 2 துண்டு தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மெய்யாக அரைச்சி எடுங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 2 வத்தல், கொஞ்சமா கருவேப்பிலை, 10 பல் பூண்டு, பொடியா நறுக்குன வெங்காயம், பச்சை மிளகாய், பொடியா நறுக்குன தக்காளி, மசாலால 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், புளி கரைச்சல், தேவையான அளவுக்கு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு வச்சிருங்க. 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் கழிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதுல தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. மூடி வைங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். குழம்பு கொதிச்சு வந்ததும் வேக வச்சு எடுத்து வச்சிருந்த பருப்பு உருண்டைகளை சேர்த்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. அவ்வளவுதான், சூப்பரான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி. சுட சுட சாதம், இந்த பருப்பு உருண்டை குழம்பு, அப்பளம் எல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்கும். உங்க வீட்லயும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.